ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இப்போ பார்க்க வேண்டிய டாபிக் இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரிகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் a tax charged on a person who purchases the goods and services and it's paid indirectly to the government. மறைமுக வரி, நேர்முக வரி அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். யார் மீது சுமத்தப்படுகிறதோ அவரே செலுத்த வேண்டியது. இட்ஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம், கம்பல்சரி பேமெண்ட். ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ இல்லைன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் பண்டங்களையும் பணிகளையும் யார் வாங்குகிறாங்களோ அவங்க மீது மட்டும் சுமத்தப்படுகின்ற வரி தான் இன்டைரக்ட் டேக்ஸ்னு அர்த்தம். இது அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். மறைமுகமாக செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் கண்டிப்பாக அந்த பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ வரிகளையும் இணைத்து தான் அந்த பொருளுடைய விலை நிர்ணயிக்கப்படும். அப்போ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு நம்ம மறைமுகமாக செலுத்தக்கூடிய ஒரு வரி தான் இது அப்படின்னு சொல்கிறோம். த பேர்டன் ஆஃப் டேக்ஸ் கேன் பி ஈஸிலி ஷிஃப்டட் டு த அதர் பர்சன். சுலபமாக இந்த வரியினுடைய சுமையை சுலபமாக எளிதாக ஒருத்தர் மீது ஒரு நபரிடம் இன்னொரு நபரிடம் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். யாராக இருந்தாலும் சரி, இட் இஸ் லீவ் இட் ஆன் ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி வெதர் ரிச் ஆர் புவர். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வரி இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும், சமமாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ். மறைமுக வரிகளுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸைஸ் டியூட்டி பேயபிள் பை த மேனுஃபேக்சரர் ஹூ ஷிஃப்ட்ஸ் த டேக்ஸ் பர்டன் டு ரீட்டெய்லர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ். உற்பத்தி வரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ்னால் யார்? உற்பத்தியாளர்கள் தான். உற்பத்தியாளர்கள் வரியை செலுத்தி அவங்க பொருள்லாம் வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சாலும் அதையும் சேர்த்து அந்த ஹோல்சேலர்ஸ், மொத்த விற்பனையாளர்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ், சில்லறை விற்பனையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வரியை அவங்க மீது அதை ஈஸியாக அவர் என்ன பண்ணிடுவார்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, மாற்றி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸைஸ் டியூட்டின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உற்பத்தி வரி, உற்பத்தியாளர்கள் வரி செலுத்தி பொருட்களை வாங்கி உற்பத்தி செய்கிறாரு. அவர் கொடுத்த அந்த வரியோடு இணைத்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த மொத்த விற்பனையாளர்களோ இல்லை சில்லறை விற்பனையாளர்கள் மீதோ அந்த பண்டங்கள் மீது அதையும் சேர்த்து இணைத்து என்ன சொல்கிறாங்க? சேர்த்து விற்றுருவாங்க, சேர்த்து அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா விற்பனை வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெய்ட் பை எ ஷாப்கீப்பர் ஆர் ரீட்டெய்லர் who then shifts the tax burden to the customers by charging sales tax on goods and services அப்படின்னு சொல்லலாம். விற்பனை வரி அப்படின்பது இப்போ கடை உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அல்லது இந்த சில்லறை விற்பனையாளர்கள் இருக்காங்களே, ஷாப்கீப்பரோ இல்லைன்னா ரீட்டெய்லர், இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களும் என்ன பண்ணுறாங்க? பொருளை வாங்கும்போது அதற்கான வரியை அவங்க செலுத்தி தான் அதையும் வாங்குகிறாங்க. அப்போ அந்த பொருளை வாங்கி அதை கன்சியூமருக்கு விற்கிறாங்க இல்லையா, அதை நுகர்வோர்களுக்கு விற்கும்பொழுது அந்த பண்டத்தோடு அவங்க எப்படி பே பண்ணி வாங்கியிருக்காங்களோ டேக்ஸை, அதை பேஸ் பண்ணி அந்த பொருளை விலையை நிர்ணயித்து அதை கன்சியூமர்ஸ்க்கு, நுகர்வோர்களுக்கு அதை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, மேனுஃபேக்சரர் டேக்ஸ் பே பண்ணி பொருளை வாங்குகிறாங்க, அதை உற்பத்தி செஞ்சு அந்த வரியும் அதோடு இணைத்து அந்த பொருளின் மீது இணைத்து ஹோல்சேலர்ஸ், ரீட்டெயிலர்ஸ், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கிட்ட கொடுத்த விற்கிறாங்க, மாற்றிடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் மீதும் பணிகள் மீதும் அதை மீது திணித்து அந்த வரியை இம்போஸ் பண்ணி அதை கன்சியூமர்ஸ், நுகர்வோர்களுக்கு அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுதான் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றோம். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டம் டியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது சுங்கத்தீர்வை அப்படின்னு அர்த்தம். இம்போர்ட் டியூட்டிஸ் லீவ் இட் ஆன் குட்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் த கண்ட்ரி அல்டிமேட்லி பெய்ட் ஃபார் த கன்சியூமர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி வரிகள் இல்லையா, வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பண்டங்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? டேக்ஸ் கட்டுறோம். டேக்ஸ் கட்டி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொருளை வாங்குவாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா அது எல்லாமே ஒரே மெத்தட் தான்.
அந்த பொருள் மீது அந்த வரியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்போஸ் பண்ணிவிட்டு அதை கன்சியூமர்ஸ்ட்டு நுகர்வோர்கள்ட்ட இல்லைன்னா ரீட்டைலர் சில்லறை விற்பனையாளர்கிட்ட அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாற்றி அமைச்சிருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்க. என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேளிக்கை வரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. லயபிலிட்டி இஸ் ஆன் த சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் ஹூ ட்ரான்ஸ்ஃபர் த பர்டன் டு சினிமா கோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திரையரங்கு அந்த தியேட்டர் சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணி தானே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த டிக்கெட் அதை என்ன சொல்லுவாங்க, அந்த டிக்கெட்லேயே அதை வரியை அது இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க வரக்கூடியவர்களுக்கு சினிமா பார்க்க வரக்கூடியவங்களுக்கு அந்த இதை டிக்கெட்டை வழங்கிடுவாங்க. அதை இணைத்து தான் அந்த இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா சேவை வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார்ஜ்ட் ஆன் சர்வீஸ் லைக் அ டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சச் அஸ் ஃபுட் பில் இஸ் இன் எ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி. இன்றைக்கி நம்ம டெலிஃபோன் தொலைபேசியோ இல்லைனா இன்சூரன்ஸ் காப்பீடோ இல்லை ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடும்போது அதுக்காக நம்ம என்ன சொல்லணும்னா அந்த டேக்ஸையும் சேர்த்து தான் நம்ம வந்து பில் பே பண்ணுறோம். அதுதான் வந்து சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக வரிகளினுடைய நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வைடர் கவரேஜ் அப்படின்னா பறந்து காணப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த கன்சியூமர்ஸ் வேர் தேர் ஆர் ரிச் ஆர் புவர் டு பே இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாலும் சரி எல்லா நுகர்வோர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும். மறைமுக வரி அவங்க செலுத்தி தான் ஆகணும். ஃபார் திஸ் ரீசன் இட் இஸ் செட் தட் இன்டைரக்ட் டேக்ஸ் கேன் கவர் மோர் பீப்புள் தேன் டைரக்ட் டேக்ஸஸ். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நேர்முக வரிகளை விட மறைமுக வரிகளில் தான் அதிக மெம்பர்ஸ் அதிக நபர்கள் வந்து அதில் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா everybody pays indirect tax as against just 2% paying the income tax. இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2% நபர்கள் மட்டும்தான் வருமான வரி செலுத்தக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. நிறைய பேர் இன்டைரக்ட் டேக்ஸஸை விட டைரக்ட் டேக்ஸஸை விட இன்டைரக்ட் டேக்ஸஸ் செலுத்துகிறவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிள் அப்படிங்கிறாங்க, சமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The indirect tax satisfies the canon of equity when higher tax is imposed on luxuries used by rich people. இன்றைக்கி வந்து சமத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த லக்ஸரி அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் அது மீது அதிக வரி சுமத்தப்படுறதுனால மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமத்துவ அடிப்படையில் தான் சமமாக அடிப்படையில் தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்கனாமிக்கல் சிக்கனத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. Cost of collection is less as producers and retailers collect tax and pay to the government. The traders act as a honorary tax collectors அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தியாளர்களும் சரி சில்லறை விற்பனையாளர்களும் சரி வரியை வசூலித்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க செலவு என்ன சொல்கிறாங்க வரியை வசூலிக்கிறாங்க அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கறனால அந்த வசூலிப்புக்காக செய்யக்கூடிய செலவு இந்த இடத்துல குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சுறாங்கன்னா இன்றைக்கி ட்ரேடர்ஸ் அந்த வணிகர்கள் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ட்ரேடர் ஆக்ட் ஹானரி டேக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகர்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க அந்த வரி வசூலிக்கக்கூடியவர்களாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செக்ஸ் ஹார்ம்ஃபுல் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு தீங்கான பொருட்கள் மீது நுகர்வை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The government imposes indirect taxes on those commodities which are harmful to health. Tobacco, liquor, etc. they are known as sin taxes அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்றைக்கி அரசாங்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மீது மறைமுக விதி விதிக்கிறாங்க தான். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டொபாக்கான புகையிலை, லிக்கர், மது இது மாதிரி பொருட்கள் மீதும் அவங்க வரியை வந்து அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆனால் இந்த வரிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா சின் டாக்ஸஸ் அப்படின்னா பாவ வரி அப்படின்னு இது வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் அப்படின்னாங்க வசதியானதுன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் taxes are levied on commodities and services. Whenever consumers make a purchase, they pay a tax along with the price. They do not feel the pinch of paying tax அப்படிங்க வசதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுவது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நுகர்வோர்கள் இதை நம்ம வாங்கும்பொழுது
என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதோட விலையும் சேர்த்து தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த வரியை வந்து சேர்த்து தான் விற்கிறதுனால நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. நம்ம வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் போய் வாங்குறோம்னா 10 ரூபா அப்படின்னோம்னா 10 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஆனால் அந்த 10 ரூபாவுக்குள்ளேயே அந்த வரியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறதில்ல, அதை பற்றி நம்ம உணர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மறைமுக வரிகளினுடைய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வசூலிக்கும் செலவு அதிகம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் ஹையர் தேன் த டைரக்ட் டாக்ஸஸ். நேர்முக வரியை விட மறைமுக வரியை வந்து வசூலிக்கக்கூடியதான் செலவு அதிகம்னு சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் மணி டு கலெக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஏன்னா அரசாங்கம் வந்து அதிக பெரும்பான்மையான தொகையை மறைமுக வரிக்கு தான் செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எலாஸ்டிக்னா நெகிழ்ச்சியற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் லெஸ் எலாஸ்டிக் கம்பேர்டு டு டைரக்ட் டாக்ஸஸ் ஆஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஜென்ரலி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்முக வரிகளை ஒப்பிடும்போது மறைமுக வரிகளுக்கு வந்து குறைவான நெகிழ்ச்சி தான் இருக்குது. ஆனால் மறைமுக வரிகள் வந்து எப்போதுமே சமமான விகிதாச்சாரத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரெசிவ் அப்படின்னா தேய்வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் சம்டைம்ஸ் unjust and regressive in nature since both rich and poor persons have to pay same amount of taxes irrespective of their income level அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து மறைமுக வரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து உண்மையற்ற, அதான் என்ன சொல்கிறாங்க, அன்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீதியற்ற மற்றும் தெய்வீத தன்மை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண, வருமானத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் இருவருமே ஒரே மாதிரியான வரியை தான் இவங்க செலுத்த வேண்டியதாக இருக்குது. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா சமமாக தான் அவங்க அந்த வரியை கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்சர்டனிட்டி அப்படின்னா உறுதியற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். த ரைஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் த ப்ரைஸ் அண்ட் ரெடியூசஸ் த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அப்படின்னு. மறைமுக வரிகள் வந்து உயரும்போது கண்டிப்பாக விலை உயர்வதற்கான விலை வந்து உயர்வதனால பொருளுக்கான தேவைகள் குறையுதுன்னு சொல்கிறாங்க. Therefore, the government is uncertain about the expected revenue collection. அதனால் அரசாங்கம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் வசூலை பற்றி அது உறுதியற்ற ஒரு தன்மை. இது என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக அரசாங்கத்தினால உறுதி கொடுக்க முடியறதில்ல. ஸோ டால்டன் சேஸ் அண்டர் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் 2 + 2 is not 4 but 3 or even less than 3. ஆனால் தான் டால்டன் ஒரு இது சொல்கிறாரு, 2 + 2 4 அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது 3 அல்லது அதுக்கு குறைவாக இருக்கும் என நம்மள எதிர்காலத்தில் நிச்சயம் இல்லாத தன்மையாக இருக்கனால நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நோ சிவிக் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. உணர்வின்மை அப்படின்னு சொல்கிறோம், குடி உணர்வின்மை அப்படின்னு சொல்கிறோம். as a tax is a hidden in price, the consumers are not aware of paying tax. அதாவது அந்த விலையுடன் வரி மறைஞ்சிருக்கனால நமக்கு நுகர்வோர்கள் வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு கம்பேரிசன். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மீனிங் முதல்ல நேர்முக வரிகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு as the tax levied on a person's income and wealth and is paid directly to the government. நேர்முக வரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நபரினுடைய வருமானம் அவருடைய செல்வத்தின் மீது விதிக்கப்படுவதுன்னு சொல்ல அரசாங்கத்துக்கு நேரடியாக செலுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர் டு as the tax levied on a person who consumes the goods and services and is paid indirectly to the government. மறைமுக வரிங்கிறது ஒருவர் வந்து நுகரும் பண்டங்கள் அல்லது பணிகள் மீது விதிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு மறைமுகமாக செலுத்தப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது நேச்சர்னால் தன்மைன்னு அர்த்தம், இயல்புன்னு சொல்லலாம். ப்ரக்ரெசிவ் அப்படின்னா வளர் வீதம், ரெக்ரெசிவ்னா தேய் வீதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட், சுமை மற்றும் தாக்கம் சொல்லலாம். ஃபால்ஸ் ஆன் த சேம் பர்சன், ஒரே ஒரு நபர் மீது தான் அந்த வரி சுமத்தப்படுகிறது. ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக பல்வேறு நபர்கள் மீது இது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது டேக்ஸ் பேஸ் அப்படின்னா வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் த அசஸீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு டேக்ஸ் பேஸ்னால் வரி அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் த அசஸீஸ்னால் வரி செலுத்துபவர் வருமானம் மற்றும் செல்வத்தின் அடிப்படையில் இருக்கும். பர்ச்சேசஸ்
சேல், மேனுஃபேக்சர், குட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் அல்லது வாங்கும்போது விற்கும்போது உற்பத்தியின் போது செலுத்தப்படுவது. அடுத்தது எவேஷன். எவேஷன் தான் வந்து வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். வரி ஏய்ப்புக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டேக்ஸ் எவேஷன் இஸ் ஹார்ட்லி பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் இன்க்ளூட் இன் த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களின் விலையிலேயே வரி வந்து சேர்ந்திருப்பதனால வரி ஏய்ப்புக்கு இது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன். நேர்முக வரி அப்படிங்கிறது பணவீக்கத்தை குறைப்பதற்கு இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸஸ் புஷஸ் அப் த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஆனால் மறைமுக வரி வந்து விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் விலை வந்ததுன்னா பணவீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்போசிஷன் அண்ட் கலெக்ஷன் அப்படின்னு விதிக்கப்படுதல் மற்றும் வசூலித்தல்னு சொல்லலாம். இம்போஸ்ட் ஆன் அண்ட் collected from assesses, individual HUF, Hindu undivided family, company, firm, etc. தனிநபர் மற்றும் கூட்டு குடும்பம், நிறுவனம் ஆகியோரிடமிருந்து வசூலிக்கப்படுவது. Imposed on and collected from the consumers of goods and services but paid and deposited by the assessees. பண்டங்களாக இருந்தாலும் சரி பணிகளாக இருந்தாலும் அந்த நுகரும்போது அந்த நுகர்வோர் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரி தான். மதிப்பீட்டாளர்களால் இது மதிப்பிடப்படுகிறது, செலுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேர்டன், சுமை அப்படின்னு பார்க்கும்போது cannot be shifted. இது மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் மறைமுக வரிகள் கேன் பி ஷிஃப்ட்னு மற்றவர்கள் மீது மாற்றிவிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.